ஐயா உங்களுக்கு தந்தி வந்திருக்குங்க ஐயா. தந்தியா? ஐயோ, இப்படி போயிட்டியே மகாராசா. சும்மா கமாக்கற யாருக்கிட்ட வந்திருக்கு தந்தி? நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்றது. நீங்க பித்தளப்பட்டி பிக் பஜார்ல பொருள் வாங்குனீங்களா? புண்ணாக்கு படுத்தி கொட்ட போன மாசம் வாங்குறோம். நாங்க அப்பவே காசு கொடுத்துட்டோம்ல. அது இல்லைங்கய்யா, உங்களுக்கு கொடுக்கல் பரிசு வந்திருக்கு. அதையே குறுகிட்டே சொல்றேன். மேல படி ஐயா, உங்களுக்கு பத்மினி பரிசு வந்திருக்குன்னு எழுதிருக்கீங்கய்யா. என்னது அண்ணனியா? யாரு இது? ராகினி தங்கச்சியா? படுத்தி கொட்ட வாங்கினா பொண்ணு கொடுக்காதா? நல்ல வியாபாரமா தான் இருக்கு. ஐயோ, இப்படி மோசம் போயிட்டேனே. ஏ பண்ண, வாரம் பத்தி கொட்டை வாங்க போறேன், புண்ணாக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி பத்தினியை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. நீ நல்லா இருப்பியா? சும்மா இருப்பேன். தபால்கார நீங்க ஒன்றும் தமாஷ் பண்ணலையே. தந்தியில நிஜமாவே பத்திரில இருக்க. ஆமா ஜாமி, ஆமா. நான் கிளம்புறேன். ஏ முருகேஷ், எங்க போனா? ஐயா, கழுதவால பட்டாசு கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயமா கூட்டிங்க? பாருடா, தபால்காரு பத்தினி பரிசு வந்துருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு வீடு மாட்டு கொட்டா எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். சரியா? சரிங்கய்யா. மூட முடியா புண்ணாக்கு தானே வாங்கினோம். நடுவில் எப்படி பத்மினி? லூசு பயல. பத்மினிங்கிறது ஆடா மாடா குமரியா கிளவியா எனக்கே ஒண்ணும் புரியல. ஒருவேளை குமரியா இல்லாம மாடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சாணி எழுத வேண்டியதுதான். ஐயா, ஐயா, நம்ம பூசாரி பள்ளிக்கூட வாத்தியாரு ஊரே திரண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வணக்கம் ஐயா. எங்க ஊர்ல பெரிய காலகட்டங்கள்லாம் சேர்த்து வந்திருக்கீங்க. உங்க வீட்டுக்கு நாட்டிய பேரணி பட்னமா வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. அதான் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் வந்தாங்க. நல்லா கூத்துட்டேன். பத்மினிய நாங்களே பார்த்த பாடல. சரி இப்படி வந்து உட்காருங்க. ஐயா, ஐயா, கமால்கார் வராரு. ஏதோ பார்சல் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. உன்மகள் வந்தாள், சொல் கோடி தந்தாள், பூவேடு வாசல் பொங்கும் தேனாக. பார்த்தா பத்மினி இருக்கிற மாதிரி தெரியலையே. சின்னதா நல்லா இருக்கு. ஒருவேளை குட்டி பத்மினியா இருக்குமோ? உங்களுக்கு கிடைச்ச கொடுக்கல் பரிசு. ஏய் தம்பி, இந்த பொட்டியை வந்து பாரு. சின்னையா, நான் இத பட்டணத்தை பார்த்திருக்கேன். இது சாப்பாட்டு திட்டு மாதிரி தான் இருக்கு. தம்பி, என்ன போட்டா பிளான் மாதிரில இருக்கு. நீரா போனவங்க நம்ம நயன்தாரா போட்டாவது அனுப்பிச்சுக்கலாம். அப்புச்சி கம்ப்யூட்டர் கணக்கெல்லாம் கிடக்கு. தபால்காரர் சொன்ன மாதிரி பேரு பத்மினி தான். இனிஷியல் வேற ஐயன்ல போட்டிருக்கு. அஜித், இப்ப அதுவா முக்கியம். பத்மினி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயால ஒரு வாரம் பட்டணத்துக்கு அனுப்புங்க. இந்த கம்ப்யூட்டர் நான் போய் கத்துக்கிட்டு வந்துடுறேன். ஒரு வாரமா? ஏ ராசா, உன்னை பிரிச்சுட்டா எப்படியா இருக்க போறேன்? அது சரி, உன் புள்ள என்ன காலைக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் தானே போறாரு. ஏ தம்பி, நீ போய் நல்லா படிச்சுட்டு வா. தாத்தா, நான் பாஸ் ஆயிட்டேன். அசித்து, நல்லா இருக்கியா ஐயா? நல்லா சாப்பிட்டியாப்பா? ஆத்தா சோறு தின்னாம இப்படி பீசு போல வல்வாய்ச்சியே. நீ நல்லா படிச்சு வந்தா ஐயாவுக்கு திருச்செந்தூர்ல மொட்டை போடணும்னு நேர்ந்துட்டேன். நல்ல முடிவு. முடி இறக்குற விழாவை பெருசா நடத்திடுவோம். தாத்தாவும் மகனும் சேர்ந்து எனக்கு மொட்டை போட்டது போதும். தம்பி, நீங்க பட்டணத்துல படிச்சுட்டு வந்தியே, நம்ம இந்த பித்தளப்பட்டி பயங்களுக்கு என்ன பண்ண போற? ஐயா, நம்ம ஊருக்கு இந்த பத்னியை வச்சு நிறைய நல்லது பண்ண போறேன். தம்பி, இந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சுட்டு எங்களை விட்டுட்டு அமெரிக்கா துபாய்க்கு போயிட மாட்டியே. ஊரை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு நான் ஒரு கோடை இல்லைங்க. இதோ இதே ஊர்ல இதே முட்டாப்பைய கூட்டத்துல எல்லாத்தையும் மாத்த போறேன். இந்த முட்டாப்பைய கூட்டத்துல
உங்க அப்பனும் ஒருத்தங்கிறத மறந்துடாத அவ்வளவுதான். சரி சொல்லி வேற காரணமா ஐயா அந்த விடுங்க ஐயா. இனிமே இந்த பத்மினி தான் நமக்கு எல்லாமே. எல்லாமேனா நாட்டு நடப்பு, சினிமா, பாட்டு, ஜோசியம், புண்ணாக்கு பருத்தி கொட்ட வேலை, இப்படி எல்லாம் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இனிமே நேரம் பத்மினிய காலையில குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறது ஓ வேலை. ஐயோ அத்தா, இது என்ன பிரீமியர் பத்மினி காரா? தண்ணி வச்சா குளிப்பாடு கூடாதாத்தா? ஐயா தெய்வ குத்தமா இருக்கும்போது நம்ம வழக்கப்படி பூசையை போட்ட பிற்பாடுதான் மெஷினை தொடரணும். நல்ல யோசனை சொன்ன முருகேசு. போய் பால் 4 லிட்டரு, இறத்தி 4, சந்தனம் 1 கிலோ, பிச்சிப்பு எலுமிச்சை எல்லாத்தையும் எடுத்து வந்து பந்த காசு ராத்திரி எடுத்துக்குவோம். ஒரு வாரம் ஒருத்தரும் ஊரை விட்டு போகவே கூடாது. செங்கல் வராயா பால் வியாபாரம் எப்படி நடக்குது மச்சான்? நம்ம எருமைங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். நம்ம மாப்பிள்ளை எப்படி இருக்க? பட்டணத்துல பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்கான். மாப்பிள்ளை என்னமோ ஒரு பொண்ணுகிட்ட பழகுற மாதிரி அரசல் பரசலா ஒரு செய்தி வந்துச்சே. அதான் என்னன்னு கேட்டுட்டு போறான்னு வந்தேன். ஏன்னா அசிந்து மாமா என்ன சொல்லுதாரு? எதுவானாலும் எங்க கிட்ட நேரடியா சொல்லிடு ராசா. ஒண்ணு பேரோட நம்ம பத்னியாம்ல. சரியான மக்கு மாமாவா இருக்கீங்க. இந்த புது கம்பவுண்டர் பேரு பத்மினி. இந்த பாலா போன ஊர்ல எந்த பிள்ளையாச்சும் சைட் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த ஊர் கட்டுப்பாட்டை மறந்துடாத மக்கள. கூத்தாடி கலக்க பார்த்தானா, கூலிக்கார மேய்க்க பார்த்தானா. ஓ, இந்த மாதிரி நீ பாலமொழி கிளமொழி சொல்லிட்டா 6 பேர் இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டான். பூசாரி சும்மா இருந்தா அப்படியே அந்த உடுக்க எடுத்து அடிச்சு ஒரு பூசை போடுறது. முதல்ல நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. ராசா முதல்ல எனக்கு ராசிபலம் பார்த்து சொல்லியா? ராசிபலனா சொல்லிட்டா போச்சு. துலாம் ராசி நேயர்களே, குருவும் சனியும் சேர்ந்து ஒரே வீட்டில் சஞ்சரிப்பதால் அண்ணன் மூலம் தொல்லைகள், பிள்ளை மூலம் ஏமாற்றம், கணவர் மேல் கோபம். போதும் போதும், இதுக்கு மேல படிக்காதீங்க. மாமா உங்களுக்கு ராசிபலம் பார்த்து சொல்லுவா மாமா? வேணாம் மாப்பிள்ள வேணாம். பூசாரி நம்ம ஊரு பாலை பார்த்த புண்ணியாவே கிடக்கு. எப்ப மழை பெய்யும்? பத்மினி கேட்டா கரெக்டா சொல்லும் போது ஆடு மலையை விட்டு தள்ளுங்க. நம்ம பள்ளிக்கூட பயில இந்த வருஷம் ஆடு பாஸ் ஆடுமானான்னு சொல்லுங்க. என் வாக்கு தெய்வ வாக்கு. இந்த பத்மினி உங்க வாழ்க்கையே மாத்திரும். நீங்க வேணா பாருங்க. சின்னையா இப்ப இந்த ரேடியோ செட்டு, டிவி செட்டு, பம்பு செட்டு எல்லாம் வேணாம், இது ஒன்னே போகணும்னு சொன்னீங்களே, நல்ல பாட்டை அவங்க எடுத்து விடுங்க. இப்படி ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாய் போய்கொண்டிருக்கும் இவர் வாழ்க்கையை ஒரு நாள் ஐயோ போச்சு. எனக்கே ஆட்டம் காட்டுது.